ஹாய், இன்னைக்கு நாம பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் அதில் 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 100 பூண்டு எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு பூண்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா நடுவில் கீரல் மாதிரி போட்டுட்டு அப்புறம் போடுங்க. இப்போ இதை லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இப்போ நாம் இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட போகிறோம். பாருங்கள், இதை 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதில் நாம் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் 2 வத்தலை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் 100 தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம வீட்டு மசால் சேர்த்துக்கலாம். நான் அதை 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஆல்ரெடி வத்தல் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு முன்னாடியே சேர்த்துட்டோன்னா பூண்டு வேகாது, அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் கூட இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் லைட்டாக மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.